அன்புக்குரியவர்களே, துன்ப வேளையில் இயேசுவை உதவிக்காக வரும் ஜபம். என் ஒவ்வொரு தேவைகளின் போதும் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் உம்மிடமர எனக்கு உதவியறலும் இயேசுவே. என் சந்தேகங்களில் கலக்கங்கள் சோதனைகள் எனக்கு உதவியறலும் இயேசுவே. என் நம்பிக்கைகள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் வேதனைகளில் எனக்கு உதவியறலும் இயேசுவே. மற்றவர் என்னை ஏமாற்றும் போது உம்மை மட்டும் நம்பி இருக்கும் எனக்கு உதவியறலும் இயேசுவே. நீரே என் ஆண்டவர் மீட்பர் என நான் வரும்போது எனக்கு உதவியறலும் இயேசுவே. என் வாழ்வில் எல்லா முயற்சிகளுமே தோல்விகளாக மாறும்போது எனக்கு உதவியறலும் இயேசுவே. என் சிலுவைகளாகிய துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்திருந்தும் பொறுமை இழந்து விடாதபடி எனக்கு உதவியறலும் இயேசுவே. நான் தனிமையிலும் வருத்தத்திலும் வேதனையிலும் உழலும் போது எனக்கு உதவியறலும் இயேசுவே. எப்போதும் எனது பலவீனங்கள் தோல்விகளின் போது எனக்கு உதவியறலும் இயேசுவே. முன்வைக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருக்குளம் மண்ணுலகிலும் உழுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாது தீமைகளை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபம் வல்லமை மிக்கது. உங்கள் வேண்டுதல் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் இச்செபத்தின் மூலம் அடையலாம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 15 நாட்களுக்கு இந்த ஜெபத்தை உறுதியோடு சொன்னால் ஜெபிக்கவும். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை தொடர்ந்து நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இறைவன் தங்குவார். மகிழ்ச்சி, அமைதி, சமாதானம் குடும்பங்கள் தங்கும். பிள்ளைகள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.